ஒரு டெக்னிக்கல் பண்ணிக்கலாம். ஒரு 10 கிலோ விபூதியை வாங்கி மேலேருந்து கீழே வரைக்கும் கொட்டி பூசிக்கிடலாம். அவள் பார்க்கும்போது கூட ஏதோ ஒரு சாமியார் அப்போ வராங்கப்பா அப்படின்னு கூட சொல்லிட்டு, அது கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே உனக்கு வேர்த்து கரைஞ்சி எல்லாம் போய் கழுவி விட்டுரும். அவங்க வேற அகோரிங்கிறவங்க இன்னும் கொடுமையான இதுக்குள்ள இருக்கிறவங்க. அவங்க நோக்கம் வேறு எதுவுமே இருக்காது. ஆமாம், அவங்க நோக்கம் அகோரிகள் வந்து டைரெக்டாக நான் சிவனாகவே மாறுற நோக்கம் தான் அவங்களுக்கு இருக்கும். வேற எந்த எண்ணமும் அவங்கள்ட்ட இருக்காது. பொதுவாக அகோரி அப்படின்னாலே நேரடி சிவன், அந்த இடத்துக்கு போகத்தான் பார்ப்பாங்க. ஆமாம், அவன் தான் அகோரி. அவங்க எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. சாப்பாடு இருக்கா இல்லையா அப்படின்னு தான் யோசிக்க, எதை பற்றி யோசிக்க. அது இன்னும் கொடுமையான ட்ரைனிங். வேற யாருக்கு எந்த சந்தேகம் இல்லையா? நாங்கள்லாம் அதெல்லாம் போகிறது மாதிரி இருந்தால் தானே சந்தேகம் கேட்போம். சாமி கும்பிடுவோங்க 4 நேரத்தில் கும்பிட்டுருக்கோங்க. கும்பிட்ட டைமில் நாங்கள் என்ன 4 மணிக்கு எச்சி ப்ரே பண்ணி சொல்கிறீங்களா, அப்போ நம்மளுக்கு வேண்டது இங்கே வேண்டணுமா, இங்கே நாங்கள் என்ன வேண்டணும், எப்படி இருக்கணும், அமைதியாக பண்ணி பண்ணுறோம். ஏன் நீ என்ன நினைக்கிறியோ அதை வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு போக வேண்டியது, எது வேணாலும் வச்சுட்டு போக வேண்டியது, எதை வேணாலும் போக வேண்டியது. ஏதோ ஒரு கோரிக்கைக்கு எண்ணத்தில் தானே வருவோம். 4 நேரம் அதே கோரிக்கை வச்சுக்கணும். ஆமாம், மாற்றி வைக்க முடியாதுல்ல. 4 கால் பூஜை நடக்குன்னா ஒரு கோரிக்கை வைக்கிறீங்கன்னா 4 கால் பூஜையிலேயும் அந்த ஒரே இதுதான் இருக்கணும். அப்படி தான் வைக்கணும். ஆமாம், இது கூட எதுக்கு அப்படின்னா, சும்மா இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன தான் பாட்டு பாடி என்ன தான் பண்ணாலும் இதை இந்த நேரத்தில் இப்படி பிரார்த்தனை பண்ணுங்க, இப்படி ஒரு வடிவத்தில் போங்கன்னா நீங்கள் எங்கே போகிறீங்க? சரி, அப்போ இப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி பிம்பத்துக்கு முன்னாடி ஒரு பூஜை நடக்கும் போதாவது அதை செய்வீங்களா அப்படிங்கிற எய்மு தான் இதெல்லாம். எப்படி உங்கள் மனநிலையே அப்படியாவது அதில் வருமா, அந்த நேரத்துக்காக அந்த இதை உபயோகப்படுத்துவீங்களா அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைக்கிறது. அதில் கொஞ்சம் போய் வந்து அதில் தெரிஞ்சுக்கிட்டால் அப்புறம் வந்து மாற்றுது என்ன அப்படின்னு சிந்தனைக்கு வரலாம் இல்லையா? அதுதான் ஒன்றா தவிர, ஆனால் முழுமையான விதிமுறைகள் அப்படிங்கும்போது அதிலிருந்து உங்களை மாற்றி கொண்டு வர்றது தான் முயற்சியே தவிர, முழு அளவில் அதுக்குள்ளேயே நீங்கள் நின்று ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு உத்தரவாதமெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு நம்பிக்கையை வேணால் கொடுக்கலாம். எப்படி நம்பிக்கையை வேணால் கொடுக்கலாம். நீங்கள் போய் இப்படி பண்ணுன்னா ஏதாவது ஒன்று நமக்கு ஒரு சிரமம் குறையுது, ஏதோ ஒரு சங்கடம் தீருது. திருச்செந்தூருக்கு வருஷம் இது கட்டிட்டு போகிறான், பழனிக்கு போகிறாங்க, நடபாதையில் போகிறாங்க. எல்லா கஷ்டமும் தீர்ந்துருச்சா என்ன? அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போச்சா என்ன? ஒன்றும் கிடையாது. அது வந்து மன ஆறுதலுக்கு தான். நடைமுறை இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்கிறேன்னா, அங்கே கூட வந்து உங்கள் மனநிலை ஒருநிலைப்படுத்தி உண்மையான நிலைப்பாட்டில் இருந்து பிரார்த்தனை பண்ணால் மாத்திரம்தான் அங்கேயும் ஜெயிக்கும். புரிஞ்சுதா? குறைஞ்சபட்சம் இப்போ பூஜை வந்து நம்ம மிஞ்சியும் பண்ணால் 25 நிமிஷம் பண்ணுவீங்களா சாமியா? அவ்வளோதான், அதை தாண்ட முடியாது. அவ்வளோக்குள்ளே முடிஞ்சிடும், 25 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இந்த 25 நிமிஷத்தில் நீ என்ன பிரார்த்தனை பண்ணிடுவ? என்ன பிரார்த்தனை பண்ணிடுவேன்? ஒரு பக்கம் மணி டொயின் அடிச்சுட்டு இருப்போம், ஒரு பக்கம் சங்குநாதம் எழுப்பிக்கிட்டு இருப்பாங்க. இதில் நீ என்ன பிரார்த்தனை பண்ணுவேன்? கவனம் வந்து எப்படின்னா செதறும். நீ என்ன பிரார்த்தனைனாலும் அந்த மனசை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனை பண்ணக்கூடிய அளவுக்கு பக்குவத்தில் இருக்கீங்களா என்ன?
அது அவ்வளவு அவ்வளவு தீவிரமாக நமக்குள்ளே அதை வந்து செவிசாய்க்காமல் நம்ம பிரார்த்தனை பண்ணிடுவோமா அப்படின்னா அதுக்கு கூட சொல்லப்போனால் அதுக்கும் ஒரு பயிற்சி எடுத்தால் தான் நீங்கள் இருக்க முடியும். அந்த டைமில் அப்படியே உட்காந்து பழகணும் இல்லையா? மணி அடித்தாலும் சங்குநாதம் வந்தாலும் அவங்க அது நமக்கு தேவையில்லை. அவன் தீவாரனை காட்டுறானா காட்டல, அது நமக்கு தேவையில்லை. இவன் சங்குநாதம் எழுப்புறானா எழுப்பலை, அது நமக்கு தேவையில்லை. மணி அடிக்கானா அடிக்க தேவையில்லை. நம்ம பிரச்சனை எப்பா உன்னையை நம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எப்படி நீ கும்பிட்டாலும் சரி, கையை இப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த மனநிலை வந்து அதுக்குள்ளேயே போயா தீவாரனை எப்படி காட்டுறானா அப்படின்னு அந்த இதுலாம் நமக்கு வரவே கூடாது. அப்படி போனால் அதில் நமக்கு சக்ஸஸ் ஆகும். போகணும்ல, அதுதான் இருக்கு. அது அப்போ அதுக்கெல்லாம் நமக்கு வந்து அந்த மனநிலைகள் வந்து நமக்குள்ள ஒத்துழைப்பு கொடுக்குது. காது இருக்கா, காது இருக்கு. கேட்குதா, கேட்குது. ஆனால் காது கேட்காது. இந்த எண்ணம் வரணும். புரிஞ்சுதா? அதே மாதிரி பார்வை இருக்கா, பார்வை இருக்குது. ஆனால் பார்வை கண்ணு தெரியாது. இப்படி எண்ணங்களுக்குள்ளே வந்தால் தான் இந்த இதை கவனிக்க சொல்லாது. சங்குநாதத்தவோ மணி ஓசையவோ அவங்க தீவாரனை காட்டுறாங்களா இந்த கவனமெல்லாம் வராது. நான் வேணால் உங்களுக்கு வேணால் காலையில் கூட ஒன்றும் வேண்டாம், காலையில் கூட அதிகாரி இருக்கு, நாளைக்கு மத்தியானம் பகல் வேலை தானே. ஏன்னா அவங்களுக்கு வேணால் நான் இருந்து காட்டுறேன், அந்த மாதிரி இருக்க முடியுமான்னு பாருங்கள். ஆனால் ஆசீர்வாதம் கொடுக்க எழுந்துக்கிற மாட்டேன், லேட் ஆகும். என்ன சாமி, தன்னை மறந்து போகும்போது திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆமாம். அப்போ அந்த மாதிரி அது எப்படின்னா நம்ம நிலையை மறந்து போகிறது தான். அந்த மாதிரி எதுவுமே நம்ம காது செவி கொடுக்காம இருக்கிறதுக்காக அந்த மாதிரி இருந்து பழகிட்டா நமக்கு அந்த மாதிரி இதுகளும் உண்டு. ஆனால் அதை நம்ம போக முடியுமா?